வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா ஆஸ்ட்ரோ சேனல். அப்போ இன்னைக்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரத்துல தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிறந்திருக்காங்க. இப்போ இந்தியയിലായാലും അമേരിക്കയിലായാലും നമ്മൾ எந்த കൺട്രിയിലായാലും இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் നമ്മൾ பிறக்கும். சரிங்களா? 27 நட்சத்திரத்துல பாதம், அந்த எந்த பாதத்துல பிறக்கும், அப்ப 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் നമ്മൾ பிறக்கும். அதுக்கு நோ டவுட். ஆனா 27 நட்சத்திரத்திനും ஒரு நெகட்டிவ் நட்சத்திரம் இருக்கு. நமக்கு இப்ப நல்லதல்ல, இந்த ஸ்டாറിന്റെ കൂടെ നമ്മൾ കോണ്ടാക്ട് വെച്ചാൽ, ഇല്ല இந்த സ്റ്റാർക്ക് കൂടെ നമ്മൾ റിലേഷൻ വെച്ചാൽ നമുക്കത് நல்லதே அல்ல. നമുക്ക് நிறைய கெடுதல் வர்ற ஒரு நட்சத்திரம் இருக்காங்க. எல்லா ஸ்டார்ஸும் 27 ஸ்டார்ஸிനും கெடுதல் வர்ற ஒரு ஸ்டார் இருக்காங்க. அது என்னன்னு கேட்டாല് നമ്മുടെ സ്റ്റാറിന്റെ പിന്നാടി വர்ற മൂന്നാമത്തെ സ്റ്റാർ. சரிங்களா? அது நான் எப்படின்னு சொல்லித்தரேன். നമ്മുടെ ஸ்டாரில் இருந்து பின்னாடி எடுக்கணும். பின்னாடி எடுக்கிற மூணாமത്തെ ஸ்டார் வந்து நமக்கு நல்லதே கிடையாது. അതിന്റെ അപ്പൊ അത് നമുക്ക് ഇപ്പൊ നമ്മളെ കൂടെ ഇപ്പൊ നമ്മുടെ அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அந்த மாதிரி கூட ആ സ്റ്റാറിൽ വരണവർ இருக்கலாம். നമുക്ക് അവരെ അവോയ്ഡ് பண்ண முடியாது. பட் അതിനെ നമ്മൾ கொஞ்சம் അവരുടെ കർമ്മയെ നമ്മൾ பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணியா நமக்கு அது ரொம்ப நல்லதுதான். சரிங்களா? அப்ப அந்த അതിനെ பற்றி தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல போறேன். அப்ப நமக்கு என்னென்ன இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஸ்டார்ல ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாம் இருந்தான்னு வச்சா அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணது எப்பவுமே நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப ஏன்னா அவரு வழி நமக்கு பணி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நமக்கு எப்பவுமே நமக்கு பாசிட்டிவா அவர் திங்க் பண்ண மாட்டேன், நமக்கு நெகட்டிவா தான் அவர் திங்க் பண்ணிடுவாங்க. அப்ப അതിനെ നമ്മൾ கொஞ்சம் ചേഞ്ച് பண்ணணும். അതിന്റെ കർമ്മയെ பார்த்துட்டு അതിനെ നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കിയാ ആ ഒരു നെഗറ്റീവ് എഫക്ട് നമുക്ക് വരാതെ. അപ്പൊ ഇന്നേക്ക് അതിനെ പറ്റി தான் சொல்ல போறேன். അതിൽ ഫസ്റ്റ് വൺ വന്നിട്ട് 27 സ്റ്റാർസിൽ ഞാൻ ഇപ്പൊ എല്ലാ സ്റ്റാർസും എഴുതല, ഞാൻ ഒരു 8 സ്റ്റാറും എഴുതിയിരിക്കാங்க. അശ്വനി, ഭരണി, കാർത്തിക, രോഹിണി, മൃഗശീർഷം, തിരുവാതിര, പുണർവാസം, പൂസം. അപ്പൊ ഈ ഒരു 6 സ്റ്റാർസ് എഴുതിയിരിക്കാங்க. ഈ 6 സ്റ്റാർസിന്റെ പിന്നാടി വരണ മൂന്നാമത്തെ സ്റ്റാർ, ആ സ്റ്റാർസിനെ നമ്മൾ മാക്സിമം അവോയ്ഡ് பண்ணணும். சரிங்களா? அது நமக்கு நல்லதல்ல. നമ്മുടെ ലൈഫിൽ നമുക്ക് നെഗറ്റീവ് ഫീലിംഗ്, നെഗറ്റീവ് എനർജി தான் இந்த ஸ்டார் വഴി നമുക്ക് கிடைக்கும். അപ്പൊ ഫസ്റ്റ് അശ്വനി பார்த்தீங்கன்னா അശ്വനിയുടെ പിന്നാടി ഇരിക്കുന്ന മൂന്നാമത്തെ സ്റ്റാർ. അശ്വനിയിൽ നിന്ന് ഇപ്പൊ നിങ്ങൾ കൗണ്ട് பண்ணும்போது അശ്വനി വന്നിട്ട് ഒന്നാമതാ കൗണ്ട് பண்ணணும். അശ്വനിക്ക് ജസ്റ്റ് മൂന്നാമത്തെ സ്റ്റാർ. இப்ப பாருங்க, அஸ்வினி இங்க வருது, முன்னாடி ரேவதி வருது, ரேவதிக்கு ஜஸ்ட் உத்திரட்டாதி வருது. சரிங்களா? அப்ப നമ്മൾ ஸ்டார்டிங்ல ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அஸ்வினி தான் வருது, லாஸ்ட் வர்றது ரேவதி. ஏன்னா அஸ்வினிக்கு முன்னாடி வேற ஸ்டார்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப നമ്മൾ അശ്വിനിയെ നമ്മൾ ഫസ്റ്റ് എടുക്കുമ്പോൾ അശ്വിനിയുടെ ജസ്റ്റ് മേലെ വന്നത് രേവതി, രേവതിയുടെ ജസ്റ്റ് മേലെ വന്നത് ഉത്രട്ടാതി. അപ്പൊ അശ്വിനിയിൽ നിന്ന് മൂന്നാമത്തെ, അപ്പൊ ഇത് 1, ഇത് 2, ഇത് 3, ഇതിൽ നിന്ന് മൂന്നാമത്തെ സ്റ്റാർ. ഇത് നമുക്ക് നല്ലത് கிடையாது. ശരിയാ? നമുക്ക് എപ്പോഴും കെടുതൽ தான் இந்த ஸ்டார் வழி നമുക്ക് വന്നിട്ടേ இருக்கும். அப்ப அதனால நம்ம லைஃப்ல ആ ഒരു സ്റ്റാർസിനെ അവോയ്ഡ് பண்ணது எப்பவுமே நல்லதா இருக்கும். അപ്പോ അശ്വനി ഒന്നാമത്തെ സ്റ്റാറാ നമ്മൾ എടുത്താല്, ഒന്നാമത്തെ നക്ഷത്രമാ അശ്വനി എടുത്താല് അതിന്റെ മൂന്നാമത് വരുന്നത് ഉത്രട്ടാതി. അപ്പൊ അശ്വനി നക്ഷത്രം ഇരിക്കുന്നവര് ഉത്രട്ടാതി നക്ഷത്രത്തിന്റെ കൂടെ അവള് ഒരു ഡിസ്റ്റൻസ് എപ്പോഴും കീപ്പ് பண்ணணும். சரிங்களா? ஏன்னா உத்திரட்டாதிയുടെ കർമ്മ വന്നിട്ട് ചന്ദ്രൻ தான். அப்ப சந்திரன் கர்ம, சப்போஸ் நம்மள அப்பா உத்திரட்டாதியில் இருக்காங்க, நம்மள அவர் கூட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காங்க. നമ്മൾ അതിന്റെ കർമാവെ பார்க்கணும். ഉത്രട്ടാതിയുടെ കർമ്മ വന്നിട്ട് 3 தான், ചന്ദ്രൻ தான். ആ ചന്ദ്രൻ കർമ്മയെ നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കിയാ പോലും. ஓகே, சந்திரன் கர்மே பாசிட்டிவ் ஆகுதுக்கு நமக்கு ஃபுட் டொனேட் பண்ணலாம், யாருக்காவது மென்டலி ஹெல்ப் பண்ணலாம். சரியா? ஒரு ஃபுட்டு தான், மெயினா ஃபுட்டு தான். ആ ഫുഡെല്ലാം கொஞ்சம் നമ്മൾ ഡൊണേറ്റ് பண்ணியா ഈ ചന്ദ്രൻ കർമ്മ வந்து பாசிட்டிவ் ஆயிடும். மென்டலி ஹெல்ப் பண்ணலாம். அப்ப அதெல்லாம் பண்ணி நம்ம இது பாசிட்டிவ் ஆயா நமக்கு அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அதே மாதிரி ഭരണി, സെക്കൻഡ് സ്റ്റാർ தான் ഭരണി. അപ്പൊ ഭരണിയിൽ നിന്ന് മൂന്നാമത്തെ സ്റ്റാർ, ഭരണിയുടെ പിന്നാടി മൂന്നാമത്തെ സ്റ്റാർ தான் நமக்கு நெகட்டிவ். அப்ப ഭരണിയുടെ പിന്നാടി മൂന്നാമത്തെ സ്റ്റാർ பார்த்தாല് രേവതി தான் இருக்கு. ഭരണി, അശ്വതി, രേവതി பின்னாடி தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ பரணின்னு மூணாமത്തെ ஸ்டார் ரேவதி. அப்போ ரேவதி நமக்கு எப்பவுமே கெடுதல் தான் கொண்டு வந்துட்டே இருக்கும், ரேவதி நட்சத்திரம்.
அப்ப ரேவதியோட கர்மையை பார்க்கணும். ரேவதியோட கர்ம பார்த்தாല് குஜன். ഈ കുജനെ നമ്മൾ പോസിറ്റീവാ பண்ணணும். சரிங்களா? அப்ப குஜனை பாசிட்டிவா பண்ணதுக்கு நம்மள கோபம், ഈ കുജന്റെ മെയിൻ സ്പെഷ്യാലിറ്റിனாலே கோபம் தான். அப்போ നമുക്ക് ரொம்ப கோபமா இருக்கிறவர்கிட்ட നമ്മൾ போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இது ஃபேஸ் பண்ணவரை நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு ഈ குஜனை பாசிட்டிவா பண்ண முடியும். ஏதாவது சோயில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், மண்ணுமாയിട്ട് സംബന്ധിച്ച് ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவரை நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் பூஸ்டப் பண்ணி நமக்கு குஜன் பாசிட்டிவ் ஆகும். அப்போ குஜன் பாசிட்டிவ் ஆயால கன்ஃபார்மா இந்த ஸ்டாரும் நமக்கு பாசிட்டிவ் ஆகும். அப்போ இந்த ஸ்டார் வഴി നമുക്ക് எந்த ஒரு கெடுதலும் வராது. அதே மாதிரி மூணாமത്തെ ஸ்டார் பார்த்தா கார்த்திகா. சரிங்களா? ഈ കാർത്തികയുടെ മൂന്നാമത് പിന്നാടി മൂന്നാമത് ഇരിക്കുന്ന സ്റ്റാർ. അപ്പൊ ഇത് പാരുங்க, കാർത്തിക 1 2 3. അപ്പൊ ഏത് വരും? കാർത്തികയുടെ മൂന്നാമത്തത് വന്ന കാർത്തികയിൽ നിന്ന് പിന്നാടി മൂന്നാമത്തത് അശ്വിനി. ഈ അശ്വിനി സ്റ്റാർ വഴി നമുക്ക് നെഗറ്റീവ് വരും. അപ്പൊ നമ്മുടെ അതുടെ കർമ്മയെ പോസിറ്റീവ് பண்ணணும். അതുടെ കർമ്മ വന്നിട്ട് സൂര്യൻ தான் അതുടെ കർമ്മ. അപ്പൊ സൂര്യൻ കർമ്മയെ പോസിറ്റീവ് பண்ணோம்னா നമ്മള് ஏதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவரை ஹெல்ப் பண்ணோம். கவர்மெண்ட் சூரியனால என்னது லைட்டு தான், ஹை பொசிஷன்ல இருக்கிறவர் தான் எப்பவுமே சூரியன் கர்மையில் வரும். அப்போ அவருக்கு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அவருக்கு ஹெல்ப், கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அவருக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். என்ன அளவுக்கு இந்த சூரியனை பாசிட்டிவ் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆயால ഇതിന്റെ നെഗറ്റീവ് എനർജി നമുക്ക് വരാതെ. അതേ மாதிரி നെക്സ്റ്റ് വന്നിട്ട് രോഹിണി. രോഹിണിയിൽ നിന്ന് മൂന്നാമത്തത് 1 2 3. അപ്പൊ രോഹിണിയിൽ നിന്ന് മൂന്നാമത്തത് பார்த்தாല് ഭരണി. ഈ ഭരണിയെ നമുക്ക് നെഗറ്റീവ് தான் വരും. അപ്പൊ ഭരണിയെ നമ്മൾ പോസിറ്റീവാ കൺവേർട്ട് பண்ணதுக்கு അതിന് നമ്മൾ ചന്ദ്രനെ പോസിറ്റീവ് பண்ணிയ போதும். ചന്ദ്രന്റെ കർമ്മയെ പോസിറ്റീവ് பண்ணிய போதும். ഈ ചന്ദ്രന്റെ കർമ്മയെ പോസിറ്റീവ് பண்ண ഞാൻ ഫസ്റ്റ് சொல்லிய மாதிரி தான் ஃபுட் டொனேட் பண்ணலாம். சரியா? ரொம்ப புவர் பீப்புள்னு ஃபுட் டொனேட் பண்ணலாம். அவருக்கு நமக்கு மென்டலி ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். ரொம்ப மென்டலி டென்ஷன் ஃபேஸ் பண்ணவருக்கு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாம் பண்ணியா 3 சந்திரன் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்னு மிருகശീർഷം. ഈ മൃഗശീർഷത്തിന് മൂന്നാമത്തത് 1 2 3 കാർത്തിക. ഈ മൃഗശീർഷത്തിൽ നിന്ന് മൂന്നാമത്തത് കാർത്തിക தான். അങ്ങനെ കാർത്തികയുടെയും കർമ്മ വന്നിട്ട് കുജൻ தான். ஓகேவா? அப்ப ഞാൻ ഇതിൽ എന്നാ சொல்லியோ, രേവതിയിൽ എന്നാ சொல்லியோ அந்த சொல்யூஷன் தான் குஜனம். ரொம்ப கோபமா இருக்கிறவருக்கு வந்துட்டு அவர்கிட்ட பேசி அவர் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது. சரிங்களா? அதே மாதிரி തിരുവാതിര. തിരുവാതിരയിൽ നിന്ന് മൂന്നാമത്തത് 1 2 3. തിരുവാതിരയിൽ നിന്ന് മൂന്നാമത്തത് വന്നിട്ട് രോഹിണി. അപ്പൊ രോഹിണിയുടെ കർമ്മ വന്നിട്ട് ബുധൻ தான். ഈ ബുധൻ എന്നാ നമ്മളെ പഠിപ്പ് സംബന്ധമായിട്ട് சின்ன சின்ன பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். 12 வயசுன்னு கீழே இருக்கிற பசங்களுக்கு புக்கு, பென்னு, பென்சில் ஏதாவது டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். பின்ன அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் எக்ரிமெண்ட் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்தால் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஓகே? அப்போ இது புதன் பாசிட்டிவ் ஆகிடும். புதன் பாசிட்டிவ் ஆயாலும் இந்த ஸ்டார் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இது வழி நமக்கு பிரச்சனை வராது. ஓகே? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு புனர்வாசம். ഈ പുനർവാസത്തിൽ നിന്ന് മൂന്നാമത്തെ സ്റ്റാർ பார்த்தா மிருகசீர்ஷம் தான் இருக்கு. இனி ഇതിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ഗുരു தான். குருனா நமக்கு தெரியும் டீச்சர்ஸ், நமக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறவர் எல்லாமே நம்மள குரு தான். அப்போ டீச்சர்ஸ், டான்ஸ் டீச்சர்ஸ், மியூசிக் டீச்சர் எல்லாமே நம்மளோட குரு தான். குரு ஃபீல்டில், டீச்சர் ஃபீல்டில் வேலை செய்யறவருக்கு ஏதாவது ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும்னா பண்ணலாம். அப்போ இது பாசிட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பூயம். ഈ പൂയത്തിൽ നിന്ന് മൂന്നാമത് 1 2 3 തിരുവാതിര. അപ്പൊ തിരുവാതിര വന്നിട്ട് തിരുവാതിരയുടെ കർമ്മ വന്നിട്ട് ശുക്രൻ தான். ശുക്രൻ കർമ്മன்னா சின்ன கேர்ள்ஸினெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். கேர்ள்ஸிന് அதாவது மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி வச்சோ ഈ ശുക്രൻ வந்து പോസിറ്റീവ് ആവും. അപ്പൊ ഓരോ കർമ്മയും பார்த்துட்டு ആ കർമ്മയെ പോസിറ്റീവ് ആയാല് இந்த ஸ்டார்ஸும் நமக்கு പോസിറ്റീവ് ആവും. இந்த ஸ்டார்ஸும் பாசிட்டிவ் ஆயால இந்த ஸ்டார்ஸ் வழி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்மளோட ஒரு கெடுதலான ஒரு ஸ்டார்னை கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு அதேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே? നമുക്ക് കെടുതൽ വരുന്ന ഒരു ഇതാണ് പുനർവാസം.
അപ്പൊ നമുക്ക് ഇപ്പൊ ഞാനിപ്പോ ആയില്യം എന്ന് വെച്ചുക്കോங்க, ആയില്യത്തിൽ നിന്ന് ഇപ്പൊ പുനർവാസം പറഞ്ഞ ഒരു പീപ്പിളിന്റെ കൂടെ ഉള്ള ഒരു കോണ്ടാക്ട് എല്ലാം എനിക്ക് നല്ലതേ കിടயாது. എനിക്കത് നെഗറ്റീവ് ഫീലിംഗ് തന്നെ, നെഗറ്റീവ് എഫക്ട് தான் വരും. அப்போ ഈ പുനർവാസം വരണവരെ அப்போ ഇതിനെ നമ്മളിപ്പോ അവോയ്ഡ് பண்ண முடியலன்னா നമ്മൾ என்ன பண்ணணும், അതിന്റെ കർമ്മയെ பார்க்கணும். അപ്പൊ പുനർവാസത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് സാറ്റൻ, ശനിதான். ആ ശനിയെ നമ്മൾ പോസിറ്റീവാ മാറ്റണം. ശനിയെ പോസിറ്റീവാ മാറ്റുறதுக்கு നമ്മൾ ഓൾഡ് ഏജ് പീപ്പിളിനെ ഹെൽപ്പ് பண்ணணும். 60 വയസ്സുக்கு மேல இருக்கிற പീപ്പിളിനെ ഹെൽപ്പ് பண்ணணும். ஹெல்ப் பண்ணோன்னா அவருக்கு ஏதாவது சப்பல் வாங்கி கொடுக்கலாம், அவருக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சரியா? ரொம்ப புவர் பீப்புள் இல்லை, 60 வயசுக்கு மேலே இருக்கணும் புவர் பீப்புள்னா நம்மள പോസിറ്റീവാ മാറ്റിയാൽ ഇത് നമുക്ക് இந்த സ്റ്റാർ പോസിറ്റീവ് ആയിടും. இந்த സ്റ്റാർ പോസിറ്റീവ് ആയാൽ இந்த സ്റ്റാർ വെച്ച് നമുക്ക് പ്രശ്നം വരാതെ. അതേമാതിരി മകത്തിന്റെ നെഗറ്റീവ് സ്റ്റാർ பார்த்தாൽ പൂയം தான் മകത്തിന്റെ നെഗറ്റീവ് സ്റ്റാർ. ഈ പൂയത്തിന്റെ കർമ്മ பார்த்தாൽ രാഹു കർമ്മதான். இப்ப ராகு கர்மானா எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி. ராகு கர்மா இருந்தா நமக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் டொனேட் பண்ணலாம். ஏதாவது கெமிக்கல்ஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு பேஸ்ட், சோப்பு, அதெல்லாமே கெமிக்கல் தானே, அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், புவர் பீப்புள்ல வாங்கி கொடுக்கலாம். அப்போ ഈ രാഹു കർമ്മ നമുക്ക് പോസിറ്റീവ് ആയിടും. അതേ மாதிரி പൂരത്തിൻ്റെത് വന്നിട്ട് ആയില്യതാ. പൂരത്തിൽ നിന്ന് മൂന്നാമത്തത്, പിന്നാടി മൂന്നാമത്തതാ നമുക്ക് എപ്പോഴും നെഗറ്റീവ് വരും. അപ്പൊ അത് ആയില്യം தான். അപ്പൊ ആയില്യത്തിന്റെ കർമ്മ സൂര്യൻ தான். അപ്പൊ സൂര്യനെ നമ്മൾ പോസിറ്റീവാ മാറ്റണം. സൂര്യനെ പോസിറ്റീവാ മാറ്റുறதுக்கு നമുക്ക് ഗവൺമെന്റ് ഫീൽഡിൽ വേலை செய்யறவரையெல்லாம் നമുക്ക് ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணோம்னா பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி இல்ல, நம்மளால அவருக்கு முடியும் ஏதாவது உதவி செய்தாலே போதும். ഉത്രം വന്നിട്ട് അതിന്റെ നെഗറ്റീവ് വന്നിട്ട് മകം സ്റ്റാർ. ഉത്രം നക്ഷത്രത്തിന് മകം നക്ഷത്രം അவ்வளோ നല്ലത് கிடையாது. അപ്പൊ അതിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ചന്ദ്രൻ தான். அப்ப சந்திரன்னா நம்மளுக்கு ஃபுட் டொனேட் பண்ணலாம், மென்டலி நமக்கு ஒரு பீப்புள்ஸ் மென்டலி சப்போர்ட் பண்ணலாம். அப்போ ആ ഒരു കർമ്മയെ നമ്മൾ പോസിറ്റീവ് பண்ணலாம். പിന്നെ അത്തത്തിന്റെ വന്നിട്ട് നെഗറ്റീവ് വന്നിട്ട് പൂരം വന്ന് അത്തത്തിക്ക് ரொம்ப நல்லது கிடையாது, கெடுதல் தான் வரும். அப்ப അതിന്റെ കർമ്മ വന്നിട്ട് കുജൻ தான். അപ്പൊ കുജൻ എന്നാ നമുക്ക് தெரியும் ചൊവ്വാന്ന് നമ്മൾ சொல்லும். ആ ഒരു കുജനെ നമ്മൾ പോസിറ്റീവാ മാറ്റിയാ ഇത് പോസിറ്റീവ് ആയിടും. അതേമാതിരി ചിത്തിര വന്നിട്ട് ചിത്തിരയുടെ നെഗറ്റീവ് വന്നിട്ട് ഉത്രം தான். അപ്പൊ ഉത്തരത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ബുധൻ. അപ്പൊ ബുധനെ നമ്മൾ പോസിറ്റീവാ മാറ്റണം. ബുധനെ പോസിറ്റീവ് മാറ്റணும்னா படிக்கிற பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஏதாவது புக்கு, பேனா, புக் அந்த மாதிரி ஏதாவது டொனேட் பண்ணலாம். பின்ன நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், டாக்குமெண்ட், எக்ரிமெண்ட், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணவரை நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது ஒரு நமக்கு அதுல ஒரு கஷ்டப்படுற பீப்புள் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். பின்ன சுவாதிയുടെ ഇത് വന്നിട്ട് അത്തം. ஓகேவா? அப்ப அத்தத்தின போசிட்டிவா மாத்ததுக்கு നമ്മൾ അത്തത്തിന്റെ കർമ്മയെ பார்க்கணும். അത്തത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ഗുരു தான். அப்ப குரு கர்மயை போசிட்டிவ் ஆக்கியால அத்தம் போசிட்டிவ் ஆயிடும். குருனா டீச்சர்ஸ் தான் வரும். டீச்சர் ஃபீல்டில் வேலை செய்யறவருக்கு ஏதாவது ஹெல்ப், டீச்சர்ஸ்ன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அது பண்ணும்போது குரு போசிட்டிவ் ஆகும். ஓகேவா? இப்ப இதெல்லாம் நெகட்டிவ்னா ரொம்ப நமக்கு 100% நெகட்டிவ் அல்ல. ഇതിനെ നമ്മൾ ഒരു പോസിറ്റീവാ ബൂസ്റ്റപ്പ് பண்ணியாല് കൺഫേമാ இந்த സ്റ്റാർ വഴി നമുക്ക് നല്ലതാണ് വരും. ഓക്കേங்களா? വിശാഖത്തിൽ നിന്ന് പിന്നാടി മൂന്നാമത്തെ സ്റ്റാർ ചിത്തിരയുടെ കർമ്മ വന്നിട്ട് ശുക്രൻ தான். അപ്പൊ നമ്മൾ ശുക്രനെ പോസിറ്റീവ് ആക്കിയാല് ചിത്തിര പോസിറ്റീവ് ആയിടും. ചിത്തിര പോസിറ്റീവ് ആയാലേ ഇത് നമുക്ക് കെടുതൽ പറഞ്ഞ സ്റ്റാർ தான். ஓகேவா? നമ്മൾ எப்பவுமே ഈ ഒരു സ്റ്റാർസിനെ നമുക്ക് നെഗറ്റീവ്, നമുക്ക് இந்த സ്റ്റാർ വഴി നമുക്ക് നെഗറ്റീവ് എനർജി தான் கிடைக்கும். അപ്പൊ നെക്സ്റ്റ് അനുഷം വന്നിട്ട് അതിന്റെ കെടുതൽ പറഞ്ഞ അനുഷം നക്ഷത്രത്തിന്റെ കെടുതൽ പറഞ്ഞ നക്ഷത്രം സ്വാതി தான். ഈ സ്വാതിയുടെ കർമ്മ വന്നിട്ട് സാറ്റൻ, ശനി தான். அப்ப நம்ம சனியை பூஸ்டப் பண்ணணும். சனினா நம்மள ஓல்டு பீப்புள்னா ஹெல்ப் பண்ணணும். 60 வயசுக்கு மேல இருக்கிற பீப்புள்ன எல்லாம் ஹெல்ப் பண்ணியாலே சனி நமக்கு போசிட்டிவ் ஆயிடும். ஓகேவா? அப்போ அடுத்தது തൃക്കേട്ടയുടെ നെഗറ്റീവ് ഇത് വന്നിട്ട് വിശാഖത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് രാഹു. അപ്പൊ നമ്മൾ രാഹുവിനെ പോസിറ്റീവ് பண்ணணும். ഓക്കെ? അതേമാതിരി മൂലം നക്ഷത്രക്കാർക്ക് വന്നിട്ട് അനുഷം. ഇവർക്ക് ഇത് നെഗറ്റീവ് தான். ஓகேவா? அப்போ மூல நட்சத்திரത്തിന്റെ നെഗറ്റീവ് സ്റ്റാർ பார்த்தாலும் അനുഷം தான். അനുഷത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് സൂര്യൻ தான். അപ്പൊ സൂര്യനെ പോസിറ്റീവ് பண்ணிയാലും നമ്മൾക്ക് അനുഷം സ്റ്റാർ വന്ന് പോസിറ്റീവ് ആയിടും. നെക്സ്റ്റ് പൂരാടത്തിൻ്റെത് വന്ന് തൃക്കേട്ടയുടെ കർമ്മ വന്നിട്ട് ചന്ദ്രൻ. அப்போ நம்ம சந்திரன் கர்மன்னா ஃபுட் டொனேட் பண்ணோம், மென்டலி ஹெல்ப் பண்ணோம், அந்த மாதிரி നമുക്ക് ഇതിനെ പോസിറ്റീവാ കൺവേർട്ട് பண்ண முடியும். നെക്സ്റ്റ് ഉത്രാടത്തിന്റെ കെടുതൽ പറഞ്ഞ സ്റ്റാർ വന്നിട്ട് മൂലം. അപ്പൊ മൂലത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് കുജൻ. അപ്പൊ കുജനെ നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കണം. അപ്പൊ ഇതേമാതിരി നമുക്ക് ഓരോരോ സ്റ്റാർ, നമ്മളെ സ്റ്റാറിൽ നിന്ന് പിന്നാടി മൂന്നാമത്തെ സ്റ്റാർ,
அது எப்பவுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் தரும். அப்போ அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு கனெக்ஷன் நமக்கு ரொம்ப நல்லதல்ல லைஃப்ல. சப்போஸ் அது அப்படி வந்தா நம்ம இதுல கர்மையை பார்த்துட்டு கர்மையை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணியா இந்த ஸ்டார் வழி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? തിരുവോണത്തിന് വന്നിട്ട് പൂരാട അவ்வளவு നല്ലത് கிடையாது. പൂരാട നക്ഷത്രത്തിന്റെ കൂടെ ഇരിക്കുന്ന കോണ്ടാക്ട് അவ்வளவு നല്ലത് கிடையாது. അപ്പൊ സപ്പോസ് നമ്മളെ ലൈഫ് ഫാമിലിയിൽ யாராவது பூராட ஸ்டார் இருந்தாலும் നമ്മൾ അതിന്റെ കർമ്മയെ கொஞ்சம் ബൂസ്റ്റപ്പ് പണിയാ പോകും. കർമ്മയെ பார்க்கணும். പൂരാടത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ബുധൻ தான். അപ്പൊ ബുധൻ കർമ്മയെ നമ്മളെ ബുധൻ കർമ്മയെ ഹെൽപ്പ് பண்ணணும். ബുധൻ കർമ്മ ഇരിക്കുന്നവർ വന്നിട്ട് നമ്മളെ ഡോക്യുമെന്റ് എഗ്രിമെന്റ് ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணவரை ஹெல்ப் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு புக்கு பேனா பென்சில் அதே மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அப்ப இதை ஹெல்ப் பண்ணியா புதன் நமக்கு பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் അവിട്ടം. അവിട്ടത്തിന്റെ കെടുതൽ സ്റ്റാർ വന്നിട്ട് ഉത്രാടം தான். ഉത്രാടത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ഗുരു. അപ്പൊ നമ്മൾ ഗുരുവിനെ പോസിറ്റീവാ മാറ്റണം. ഗുരുവിനെ ടീച്ചേഴ്സ് എല്ലാമേ വരും. നെക്സ്റ്റ് ചതയം. ചതയത്തിന്റെ നെഗറ്റീവ് സ്റ്റാർ കെടുതൽ സ്റ്റാർ വന്നിട്ട് തിരുവോണം தான். ഈ തിരുവോണത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ശുക്രൻ കർമ്മയിൽ ഇരിക്കുന്നവരെ നമ്മൾ ഹെൽപ്പ് பண்ணணும். ശുക്രൻ കർമ്മ നമുക്ക് ഈ ഒരു ഇപ്പൊ ഈ ചതയത്തിന്റെ கெடுதல் நட்சத்திரம் வந்து திருவோணம். இப்ப திருவோணம் நம்ம பிரதரா இருக்காங்க இல்லைன்னா சிஸ்டரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இவரை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப நம்ம இவரை கர்மையை பார்க்கலாம். சுக்ரன் கர்மா, கர்மையை பார்த்துட்டு அந்த மாதிரி பீப்புள்னு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணியா நமக்கு இது பாசிட்டிவ் ஆயிடும். நமக்கு அது நெகட்டிவ் எனர்ஜி வராது. தென் പൂരുരുട്ടാതിയുടെ കെടുതൽ സ്റ്റാർ വന്നിട്ട് അവിട്ടം. ഓക്കേവാ? അപ്പൊ അവിട്ടത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് ശനി കർമ്മ എന്നാ നമ്മൾ പൂർ പീപ്പിളിന് 60 വയസ്സുக்கு மேல ഇരിക്കുന്ന പീപ്പിളിനെ ഹെൽപ്പ് பண்ணணும். അവർക്ക് ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது செப்பல் ஃபுட் ஏதாவது வாங்கி கொடுத்து அவரை ஹெல்ப் பண்ணலாம். அவரை பாசிட்டிவ் ஆக்கியாலும் அது பூஜை பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு പാവപ്പെട്ടവരെ ഹെൽപ്പ് பண்ணுங்க. പിന്നെ ഉത്രട്ടാതിയുടെ കെടുതൽ സ്റ്റാർ വന്നിട്ട് ചതയം தான். ചതയത്തിന്റെ കർമ്മ വന്നിട്ട് രാഹു. അപ്പൊ നമ്മൾ രാഹുവിനെ പോസിറ്റീവാ മാറ്റണം. ദെൻ നെക്സ്റ്റ് രേവതിയുടെ കെടുതൽ സ്റ്റാർ വന്നിട്ട് പൂരുരുട്ടാതി. ഈ പൂരുരുട്ടാതിയുടെ കർമ്മ വന്നിട്ട് സൂര്യൻ. അപ്പൊ നമ്മൾ സൂര്യനെ പോസിറ്റീവ് ആക്കിയാല് നമുക്ക് இந்த ഒരു സ്റ്റാർ വെച്ച് നമുക്ക് നെഗറ്റീവ് എനർജി വരാതെ പോസിറ്റീവ്. നമ്മൾ മെയിൻ അതിന്റെ കർമ്മയെ தான் பார்க்கணும். கர்மையை தான் நம்ம பாசிட்டிவ் பண்ணணும். எப்பவுமே நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்டே கர்மா தான். கர்மா தான் நம்ம லைஃப்ல பின்னாடி வந்துட்டே இருக்கு. ഞാൻ சொல்லியிருக்காங்க, கர்மையை நம்மளால மாற்றவே முடியாது. ஓகேவா? கர்மா வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகின ஒரே ஒரு ப்ரோசஸ் தான் கர்மா. அப்போ நம்ம லைஃப்ல நல்ல கர்மா செய்தா அடுத்த ஜென்மத்துல நமக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். இப்ப நம்ம இந்த லைஃப்ல என்னென்ன பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம், இதெல்லாம் നമ്മുടെ മുജ്ജന്മത്തിലെ പ്രോബ്ലത്തിന്റെ കണ്ടിന്യൂഷൻ ആയിരിക്കണം. മുജ്ജന്മ കർമ്മയായിട്ടില്ല, നമുക്ക് தெரியாது. அப்போ ആ ഒരു കർമ്മ നമ്മുടെ ലൈഫിൽ മാറാ. ജനറേഷൻ ടു ജനറേഷൻ ട്രാൻസ്ഫർ ആയിട്ടേ இருப்பாங்க കർമ്മ. அப்போ எல்லாருமே லைஃப்ல கொஞ்சம் கர்மையை நம்மளை பூஸ்டப் பண்ணியால நமக்கு லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். அவர் கர்மையை பார்த்துட்டு ஒரு கர்மைக்கு பாசிட்டிவ் ஆன மாதிரி ஏதாவது நம்மளோட லைஃப் நம்மளை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ எல்லாரும் இந்த ஆதித்யா ஆஸ்ட்ரோ எம்டிஆர் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.